வணக்கம் நம்பர்களே, இந்த கல்வி திரும்ப வணக்கம். இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர் ஜே பட்டன் சப்போர்ட் டு ஒரு அண்ணாமலை சேனல். நன்றி. நேற்று கோவையில் ஒரு ரோட் ஷோ பண்ணார் மோடி. அதை தொடர்ந்து இன்றைக்கி பாலக்காடுலேருந்து சேலத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் இருக்குது. இது ஒரு 6-7 தடவை ஆகி போச்சு கடந்த ஜனவரியிலேருந்து. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று முடிச்சோனையுமே கையோட இரவோட போய் அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் அண்ணாமலை பழனிசாமிகிட்ட பாமக பேசிட்டு இருக்கும்போது சென்ட்ரல் மினிஸ்டர் பேசி இப்போ வந்து 10 தொகுதி ராஜ்யசபா பற்றி தெரியாது, அது பத்திரிக்கை கேட்டால் ஒன்றும் இல்லை. 10 தொகுதி அவங்களுக்கு என்னென்னா அந்த சின்னம் போயிடும் அப்படி இப்படின்ட்டு என்னமோ தெரில. சரி, இவங்க அவங்களுக்கும் போத் சைடு வெற்றி மாதிரி. ஏதாவது வட மாவட்டங்களில் கொஞ்சம் பிஜேபியோட வலுவில் இல்லை, அதனால இவங்க சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ இப்போ திருமாவளவனை சிதம்பரத்தில் அடிக்கணும்னா இந்த மாதிரி தேவைப்படும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு இது காமிக்கணும் இல்லையா, தம்பு. ஸோ சேர்த்தாச்சு கூட்டணி. பாக்கியெல்லாம் 1-2 சீட் தான் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வரும். பாமக உறுதியாச்சு. தேமுதிக பற்றி இல்லை, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து 7-8 சீட்லாம் கொடுக்குறது இருக்காது. வேணா பழனிசாமியோட போய்க்க வேண்டியதான், பெரிய ஓட் பலம் கிடையாது. சரி, இப்போ இதான் ஃபைனலைஸ் இப்படித்தான் ஆகும். இப்போ ஏன் 19ஆம் தேதி எலெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இவங்க கூடி சொன்னாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. போன தடவை 2019 ஃபஸ்ட்டு ட்ரிப் 12ஆம் தேதி வச்சப்போ 18 வந்தது செகண்ட் ஃபேஸில். இந்த தடவை வைக்க போகிறதே ஆரம்பிக்கிறதே 19 தான் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் கொண்டு போய்ட்டு ஆகும்போது லாஸ்ட் டைம் நடந்ததும் 18, ஒரு நாள் தான் வித்தியாசம். இந்த தடவை 19. இதில் என்னென்னா இப்போது இந்த களம் வந்து இப்போ வைப்ரண்ட்டாக அண்ணாமலை வந்தப்புறம் போயிட்டுருக்கு. பெரிய தலைகள் இல்லை, மோடி வந்து போயிட்டுருக்காரு, மோடிக்கு எதிர்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு பக்கம் அவன் துண்டாக கிடக்கிறான். இவன் வந்து ஊழல் நிறைஞ்ச கட்சி. ஒரு வேளை சொல்கிறாங்க ஜூலையில் அவரே பதவி விட்டு போயிடுவாருங்கிறாங்க. இல்லை எப்படி ஆக்க போகிறாங்க, எம்எல்ஏ வெளியில் எடுக்க போகிறாங்களா எதுவும் தெரியல. பட் ஜூலை டெட்லைனான்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு மோடி வந்துட்டாருன்னா இவங்க கதையெல்லாம் அவ்வளோதான். கெஜ்ரிவால் பாருங்கள், ஜாமீன் வாங்கிறத மிரடி சம்மன் கொடுத்துருக்கு, சிக்கல் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த பெரியசாமி ஒருத்தர் மந்திரி பழைய 2006-11 ஏதோ ஒரு உதவி பண்ணிட்டாரு ஒரு வீட்டு வசதி வாரியத்தில்னு சொல்லி அந்த கேஸ் இருக்குது. அதை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க கோர்ட். சரி, பொன்முடி கேஸில் வந்து தண்டனை குற்றவாளி தான், தண்டனை தான் நிறுத்தி வச்சுருக்கு. அப்போது குற்றவாளி இல்லைன்னு சொல்ல, கன்விக்டடு ஸ்டே, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து கேட்டிருக்கார் மேல் இடத்துல, இல்லை நான் பண்ணி வைக்க முடியாது, பதவி பிரமாணம்ட்டார். ஒருவேளை ஸ்டாலின் பண்ணாலும் சரி, இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கார் ஸ்டாலின், அது பேக் ஃபயர் ஆக போகுது. ஏன்னா இவங்க தான் எம்எல்ஏ இல்லைன்னு சொன்னாங்க, இப்போது எம்எல்ஏ இருக்குது, மந்திரி தரலான்றாங்க. இந்த குழப்பத்தை தான் இங்கே எலெக்ஷன் நடக்கலை, அந்த விஜயதாரணி வந்த இது மட்டும் நடக்க போகுது இப்போது, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கிறது, நாங்கள் எங்கே குற்றவாளி இல்லைன்னு சொன்னோம்மா, இப்படி தான் சொன்னோம்னு சொல்லிட்டு இவங்க இதாக ஒன்று பண்ணிடலாம் பார்த்தாங்க, நடக்க போகல. அது பேக் ஃபயர் டு திமுக மட்டும் பொன்முடிக்கு அது இதாகும். ஒரு புரிதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ 1008 வக்கீல் இருக்குது, அவங்க இருக்குன்றான். நாங்கள்லாம் போட்ட பிச்சன் பாரஸ் பாரதி ஜட்ஜி இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆளுங்க. இதில் பார்க்க வேண்டாமா என்ன கண்டென்ட்னு. அவர் க்ளீனாக பண்ணிட்டார். கவர்னருக்கு எதிர்க்க போடுற நீ. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கவர்னர் அஜித் தோவல் தான் மேலே ஒன்றா ஒர்க் பண்ணுங்க. இவங்க பண்ணுற லீலைகள்லாம் எல்லாம் பூரா ரிப்போர்ட்டாக போயாச்சு. மோடி வந்தப்பறம் ஜூலையில் பாருங்கள், அதுக்குள்ளே பாம்பேயில் வந்து இவங்க தான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கனவுல இருக்காங்கன்னு தெரியல. இந்தி கூட்டணி அந்த கூட்டணி ஆச்சுங்களா, பூரா இந்தியா எதிர்த்தரப்பு மாதிரி. என்ன, ஆனால் வாழ்கிறது இந்தியாவில் தான், கொள்ளடிக்கிறது இங்கே தான் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட இதில் வந்து இப்போ இந்த மெயினாக வழக்கு போட்டாச்சு. அது வந்து கவர்னர் வச்ச பொறியில் விழுந்திருக்கார் ஸ்டாலின் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. நான் எங்கேயும் குற்றவாளி ஒன்றும் இல்லைன்னு சொல்லலைன்னு சொல்லுவாங்க, அதான் வரப்போகுது. அது ஏதோ கொஞ்சம் மாற்றி ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கும்போது உடனே அதை வச்சு இவங்க வந்து பொன்முடி ஆக்கலாம் அப்படின்னு வச்சுங்க. சரி, என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். அப்புறம் ஓபிஎஸ்க்கு சின்ன இது கேட்டார், அது இப்போதைக்கு கை கூடுமான்றது தெரியல, மனு போட்டிருக்கு அப்படி, அது பார்க்கலாம். என்னென்னா போதைப்பொருள் அதெல்லாம் வந்ததுனாலேயே உங்களுக்கு வந்து
சிக்கல் இருக்குது. அப்புறம் சலாத்தை பற்றி பேசின உதயநிதிக்கு எப்போ வேணால் அது ஒரு பிரச்சனை. ஸோ அது கொஞ்சம் பார்க்கலாம் முன்னாடி எப்படி வருது. அப்படி மந்திரிகளுக்கு எம்பி கூடி சொன்னார் 2G ராஜா கூடி கேஸ் ஹியரிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக இப்போ தமிழிசை வந்து அந்த 2 கவர்னர் பதவியும் விலகிட்டாங்க. ஒருவேளை மேலே கேட்டு தான் செஞ்சுருக்கலாம். ஒருவேளை அவங்க கன்னியாகுமரியில் நிற்க வச்சுட்டு பொன்ராசனை தூக்கி கவர்னரை போட்டான்னு போடலாம். மேபி அது எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒருவேளை ஏதோ பக்கத்தில் ஏஜான பாண்டிச்சேரி மட்டும் கவர்னர் கொடுக்கலாம், இல்லை தெலுங்கானா ஏதோ பண்ணுவாங்க ஏஜானவங்களுக்குலாம். அப்புறம் எல்லா பக்கம் இந்த பத்திரம் வாங்கினது போயிட்டுருக்கு பெரிய அளவில். அந்த மார்ட்டின் தான் வந்து இந்த நபர்களுக்கெல்லாம் திமுகக்கெல்லாம் கொடுத்துருக்கா. அப்படி 77% லாட்ரி அதிபர் மார்ட்டின் பெற்ற திமுக நன்கொடையாளர்கள் விவரம்லாம் இருக்குது. அது சுப்ரீம் கோர்ட் முனைப்பாக பார்த்துட்ருக்காங்க. அப்போது இதில் வந்து மம்தா என்னங்கிற அப்படின்னா ஒரு கட்டு போட்டுன்ட்டு போன தடவை அப்படி தான் கால் கட்டு ஏதோ போட்டுட்டு ஜெயிச்சா. அப்படி இந்த தடவை இனிமேல் நெத்தியில் லேசாக அடிபட்டு அதை கட்டை வச்சு ஜெயிக்கலாம் பார்க்குற. அப்படி அங்கே ஒரு கூத்து நடந்துகிட்ருக்கு. அதில் சும்மா தூக்கி வாசலில் பத்திரத்தை போட்டு போயிட்டானுங்க பெட்டிக்குள்ளன்ற மாதிரிலாம் பேசுகிற. அப்படி அதனால் அந்த அம்மாவுக்கு எப்படி சான்ஸ் இருக்குது, ஏதோ ஒன்று வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் வந்து சாபசாதிக்கு அழைத்து வந்து என்னென்ன விஐபி தொடரெல்லாம் கிடுக்குப்பிடி போட்டுட்ருக்காங்க. ஐபிஎஸ் அதிகாரி தொடர்பு, அரசியல்வாதி தொடர்பு, அது மாதிரி கையில் ஆனதி நடித்த மங்கை படத்துக்கு ஏற்கனவே ஜாபர் சாதிக்கு வாக்குமூலம் அளித்திருக்காரு இல்லையா. அந்த போதை பணத்தெல்லாம் எடுத்துன்றதெல்லாம் எல்லாம் வெளில வந்துடும் A to Z. அதனால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, முன்னாடி ஜஸ்ட்டு எலெக்ஷன் முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னா, இவன் முன்னாடி வந்தால் கூச்சல் அதிகமாக போட்டுருப்பான் அதே சொல்லி. அதனால் பின்னாடி வைப்பாங்க பாரு கல், ஒரு காலத்தையும் எதிர்க்க முடியாது, தேடினாலும் கிடைக்காதுன்னு சொன்ன வார்த்தை பிரதமர் சொன்னது. அவங்க கரெக்டாக செஞ்சு விட்ருவாங்க, கரெக்டாக செஞ்சுருவாங்க. ஸோ இப்போ ஒரு கூட்டணி இருக்குது. இது 10 தொகுதின்றது இல்லை. ஏடிஎம்கே இன்றைக்கி அந்த பக்கம் ஸ்பேஸ். இதில் பியூட்டி என்ன, சீமானுக்கு அந்த ஏதோ ஒரு சின்ன இருந்திருக்கு, அது இல்லைன்னையும் சீமானுக்கு 20 பேரே பின் வாங்குறாங்க போல் நிற்கிறதுக்கு. இப்படி போயிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி இன்னும் சீட்டு ஷேரிங் எங்கெங்கே நிற்கிறாங்கன்றது ஒரு நாள் தெரிய வரும். பார்ப்போம். நன்றி.